கைஸ், இந்த புது GoPro கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு பைக்கில் ஒரு ரைட் போயிட்டு அந்த இமேஜ் ஸ்டேபிளைசேஷன் அதுக்கப்புறம் சில ஃபீச்சர்ஸ்லாம் வந்து செக் பண்ணோம். ஸோ அதோட வீடியோஸ் நான் போடுறேன் நான். அண்ட் முதல்ல இது வந்து ஆக்சுவலி கொஞ்சம் ஃபிட் பண்ணுறது வந்து நீங்கள் கரெக்டாக ஃபிட் பண்ணணும். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஹெல்மெட் இருக்குது அப்படின்னா வந்து ஹெல்மெட்டுக்கு எப்போவுமே நீங்கள் வந்து சென்டரில் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இங்கே ஏர் பென்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் சைடில் தான் வைப்பீங்க. ஸோ சைடில் வைக்கிறதுல ஒரே ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னா வந்து உங்களோட கேமரா வந்து ஸ்ட்ரைட்டாகவே வியூக்கு நேரம் இருக்குது. அதாவது இதான் வந்து கேமராவோட சைட் ப்ரொஃபைல். ஸோ சைட் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வண்டியில் வந்து அப்ரைட் பொசிஷனாக அப்படி இருக்கும். ஸோ வெரஸ் வந்து நீங்கள் இப்போ ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ் ஓட்டுறீங்க அப்படின்னா வந்து ஜென்ரலாக இப்படி இருக்கும் உங்களோட பொசிஷன். ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேமரா பாருங்கள், இங்கே வந்து கீழே ஸ்பீடோவுக்கு நேராக இருக்குது. ஸோ அப்போ அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா வந்து ஒன்று வந்து இந்த சைடு மேலேருந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த டைரெக்ஷனில் மூவ் பண்ணுறதுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் ஒன்று வேணும். அண்ட் செகண்ட் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பண்ணுறதுக்கு இது ரெண்டும் இருந்துச்சு அப்படின்னா வந்து ஈஸியாக அட்டாச் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இதில் ஆல்சோ வந்து ஹாரிசான் ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. ஸோ அதனால் ஈவன் கேமரா கோனலாக இருந்தாலும் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நேராக தான் இருக்கும், கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்கும். ஓகே, ஸோ இதை ஃபிட் பண்ணிட்டு இதை போய் ட்ரையல் பண்ணி பார்ப்போம். பைக்கில் ட்ரையல் பண்ணிட்டு லெட்ஸ் see how it goes. இன்றைக்கி நல்ல பிரைட்டான சனி டே. அண்ட் இங்கே ஆஸ்திரேலியன் சிட்னி கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த சனி டேஸை பொறுத்த வரைக்கும் சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரைட்டாக இருக்கும். பட் விண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் வந்து விண்டு ஹாட்டாக இருக்கும். ஸோ இந்த விண்டு சில்லுன்னு இருக்கிற பார்த்திங்கன்னா தட்ஸ் த பெஸ்ட் டைம் ஃபார் பைக் ரைட் தான். ஒரு ரீசன் என்ன அப்படின்னா வந்து திஸ் இஸ் அ லிட்டர் பைக். அண்ட் நீங்கள் லிட்டர் பைக் பற்றி தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும், இட் எக்ஸிபிட்ஸ் ஸோ மச் ஹீட். ஸோ அது ஹீட்டுன்றது நான் வந்து சும்மா சாதாரணலாம் கிடையாது. அண்ட் அவ்வளோ ஹாட்டாக இருக்கும். அண்ட் ஈவன் எஸ்பெஷலி ஈவன் நீங்கள் லெதர் சூட் போட்டிருந்தாலுமே சரி, இட் வில் பி வெரி ஹாட் அப்படி தான் சொல்லணும். அண்ட் இப்போ இந்த கிளைமேட்டில் வந்து இட் இஸ் ப்ரிட்டி ஹாட். அண்ட் பைக் ஆல்சோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமே ஹாட் ஆகிடும். ஸோ ஒன் திங் இஸ் லைக் கைஸ், நீங்கள் எப்போவுமே வந்து லாங் ரைட்ஸ் போகிறப்பையும் சரி, இல்லை நீங்கள் வந்து இப்போ ட்ராக்குக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வெதர் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா வந்து நீங்கள் ட்ராக்குக்கு எடுத்துகிட்டு போயிடுவீங்க அண்ட் யூ would have paid for the tracks, let's say அரௌண்ட் இத்தனை நம்பர் ஆஃப் லேப்ஸோ இல்லை இவ்வளோ ஹவர்ஸோ நீங்கள் பிட்டுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து பே பண்ணிட்டு அண்ட் நீங்கள் ட்ராக் ஆரம்பிப்பீங்க. பட் சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அங்கே ட்ராக் டேஸ் வந்து அவங்க கட் ஷார்ட் பண்ணுவாங்க. ஒரு ரீசன் என்ன அப்படின்னா வந்து அது வந்து இட்ஸ் பிட்டுமின், அதாவது நம்ம இதில் வந்து தார் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து தார் ரோடு வந்து இட்ஸ் ஸ்டார்ட்ஸ் கெட்டிங் மெல்டட், கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். அது சாஃப்ட் ஆகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா வந்து உங்கள் ரப்பர் வந்து டயரில் இருக்கிற ரப்பர் வந்து வார்மாக இருக்கும் அண்ட் pretty much ஹாட்டாக இருக்கும். ஸோ அது சாஃப்டாக இருக்கிறதுனால which starts sticking into your tire. ஸோ டயரில் ஸ்டிக் பண்ணிவிட்டு which will எப்படி சொல்கிறது, இட் வில் ரெடியூஸ் யுவர் ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி வெஹிக்கிள். அண்ட் ஆல்சோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் இஷ்யூஸ் வரும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ விச் இஸ் பேசிக்லி தட்ஸ் த ரீசன் வந்து நம்ம ரொம்ப ஹாட் டேஸில் வந்து ட்ராக்ஸுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்வாங்க. அண்ட் தட்ஸ் நாட் தி எண்ட் ஆஃப் தி டே. ஸோ நிறைய ட்ராக்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தே ஆர் இந்த ஹார்ஷ் கண்டிஷன்ஸில் இருக்கிற ட்ராக்ஸும் இருக்குது. ஒரு அட்வான்டேஜ், ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா வந்து அவங்க ஆல்ரெடி வந்து ரோட்ஸ் வந்து தே வுட் ஹவ் லேட் இட் ஃபார் ஹாட் டெம்பரேச்சர்ஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் சில கண்ட்ரீஸில் வந்து இட்ஸ் லைக் அ ரெகுலர் பிட்டுமன் ரோடு இருக்கும். ஸோ விச் இஸ் நாட் கோன் பி ரியலி குட். மெயின் ரீசன் வந்து யூ லவ் யுவர் பைக்ஸ், யூ டோன்ட் வாண்ட் யுவர் பியூட்டிஃபுல் டயர்ஸ் டு கெட் ஸ்பாயில்ட். ஸோ தட்ஸ் அ திங். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த GoPro டெஸ்ட் பண்ணுறோம். அண்ட் இது நிறைய டிஃப்ரெண்ட் மோட்ஸ் இருந்துச்சு. ஸோ எல்லாமே செக் பண்ணேன். ஸோ ஒரு ரீசன் என்ன அப்படின்னா வந்து ஒரு திங் என்னென்னா கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் ஒன் பார்த்திங்க அப்படின்னா வந்து இட் ஸ்டார்ட்ஸ் அலைனிங். நீங்கள் வந்து கேமரா வந்து லெஃப்ட் சைட் ரைட் சைடில் வந்து நான் வந்து பைக் டில் பண்ணுறப்ப கேமரா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இட் ஷோஸ் த ஹாரிசான் pretty much வந்து ஒரு கெம்பிள் மாதிரி இருக்குது which comes back to the original position அப்படின்ற மாதிரி இருக்குது. அதாவது ஹரிசான்டலாகவே ஃபுட்டேஜ் இருக்குது அந்த மாதிரி. அண்ட் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா வந்து இதில் ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் வந்து நாட் ஜஸ்ட் லிமிட்டட் டு 60, 120, 240 அந்தளவுக்கு வந்து ஹை ஃப்ரேம்ஸ் பர் செகண்டும் இருக்குது. நான் அதை வச்சு ஆக்சுவலி ஒரு வீடியோ ஒன்று ஷூட் பண்ணணும் ஸ்லோ மோஷனில் ஹை ஃப்ரேம்ஸ் பர் செகண்டில். ஸோ விச் ஐ வில் டூ இட். ஸோ அதை நம்ம டெஸ்ட் பண்ணால் எப்படி இருக்குது அப்படின்றது தெரியும். ஸோ இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா. ஸோ விச் இஸ் லைக் நோ மேன்ஸ் லேண்ட் அப்படின்லாம். பட் வி ஹாவ் டு பி பிட் கேர்ஃபுல். நிறைய ட்ரைலர்ஸ் இருக்குது. அண்ட் ஒரு ப்ராப்ளம் வித் ட்ரைலர்ஸ் என்ன அப்படின்னா வந்து அவங்க டேர்னிங் ரேடியஸ் வந்து ரொம்ப அதிகம். அவங்க டேர்ன் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா வந்து தே கேனாட் மெனுவர் வெரி குவிக்லி லைக் அதர் வெஹிக்கிள்ஸ். ஸோ அதனால் வி ஹாவ் டு பி பிட் கேர்ஃபுல். ஸோ திஸ் இஸ் பியூட்டிஃபுல் டே ஃபார் அ ரைட்.
ஸோ இப்போதைக்கு ஒரு சின்ன வேலை இருந்துச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு நம்ம இந்த GoPro நிறைய ஃபுட்டேஜஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது சும்மா ஒரு சாம்பிள் ஃபுட்டேஜ் தான் இது. ஸோ அது எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணிவிட்டு அண்ட் ஐ வில் கிவ் யூ அ டீட்டெயில்டு வீடியோ வித் டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது, விச் இஸ் ரியலி கூல். இதில் பார்த்திங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் பண்ணுறப்ப நீங்கள் என்ன ஸ்பீட் செட் பண்ணுறீங்களோ அதே ஸ்பீடில் அது மெயின்டைன் பண்ணும். அண்ட் நீங்கள் ஆக்சலரேட்டர் தொடவே தேவையில்ல, கார் மாதிரி. ஸோ அது பாட்டுக்கும் போயிட்டுருக்கும். ஜஸ்ட் லைக் இன்றைக்கி கூட ஒருத்தர் கேட்டிருந்தார், இந்த சூப்பர் ஸ்போர்ட்ஸ் பைக் எடுத்துகிட்டு நம்ம டூரிங் போக முடியுமா, லாங் ரைட் போக முடியுமா அப்படின்ட்டு. க்ரூஸ் கண்ட்ரோல் வச்ச ரீசனே வந்து லாங் ரைடுக்கு தான். அண்ட் ஐ வுட் ரியலி லவ் டு டேக் சூப்பர் ஸ்போர்ட்ஸ் ஃபார் அ லாங் ரைட். ஒரு ரீசன் வந்து யூ wouldn't be able to take it is because the riding position வந்து a bit aggressive, but apart from that you will love the ride. Okay guys, let's catch up in another video. Stay tuned, have a good day.